நம்மளோட நேற்று வீடியோவில் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கில் டெய்லி அஃப்ரிமேஷன்ஸ் நமக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பிஃபோர் ஏ சேலஞ்ச், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடங்க போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு சேலஞ்சில் பங்கேற்க போகிறீங்க, நான் ஒரு புதிய விஷயத்தில் கையாள போகிறேன், அதை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்க வேண்டிய 5 விஷயங்கள் தான் இன்றைய கதைகளத்தில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். முதல் விஷயம், ஐ காட் திஸ். அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சிட்டேன், நான் நினச்ச சேலஞ்சை நான் செய்ய போகிறேன், செஞ்சிட்டேன், இறங்கிட்டேன், அதில் நான் இப்போ ஒரு ஆளாக இருக்கேன். யூடியூப் தொடங்க போகிறீங்க அப்படின்னா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், ஸோ ஐ எம் ஏ யூடியூபர் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்ப வைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் பேசினாதான், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணாதான் உங்களால் அந்த சேலஞ்சை கடந்து போக முடியும், அந்த சேலஞ்சை உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் அண்ட் ரெடி. நான் யூடியூப் தொடங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான என்னென்ன விஷயங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு வீடியோவை எப்படி நான் கையாளணும், அந்த வீடியோவை எப்படி நான் அப்லோட் பண்ணணும், அதுக்கான தமிழை எப்படி உருவாக்கணும். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்கணும், பிஃபோராக என்ன படிக்கணும், எது ஈஸியான சாப்டர், எது கஷ்டமான சாப்டர் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர்டாக அந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த சேலஞ்சுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும். மூணாவது விஷயம், ஐ கேன் லேர்ன் அண்ட் க்ரோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட புதிய பாதையில் அதை நான் லேர்ன் பண்ணவும் தயாராகிட்டேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை ஹேண்டில் பண்ணவும் நான் தயாராகிட்டேன். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக அதில் நிறைய கஷ்டங்கள் வரலாம், ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், ஃபேஸ் பண்ணலாம், பல விஷயங்கள் கடந்து போகலாம். பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் அதை நான் லேர்ன் பண்ணவும் நான் தயாராகிட்டேன், இந்த சேலஞ்சுக்கு நான் முழுமையாக தயாராகிட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். நாலாவது விஷயம், ஐ எம் பிரேவ் அண்ட் கரேஜ். நான் களத்தில் இறங்கிட்டேன், தோல்வியோ வெற்றியோ ரெண்டில் ஒன்று, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் எதை பற்றி கவலைப்பட வேணாம். என்னோடய பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன், என்னோடய சேலஞ்சில் நான் இறங்கிட்டேன், இதில் நான் என்ன நடந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம், அந்த ஒரு பிரேவ்னஸ் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, கரேஜ் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். நான் அதை அடைஞ்சே தீருவேன், இந்த சேலஞ்சை நான் ஃபினிஷ் பண்ணியே தீருவேன், இந்த டைமில் நான் வீடியோ போட்டே தீருவேன், இந்த டைமில் நான் படித்து இந்த சாப்டர் முடிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கான கரேஜ் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டால் மட்டும்தான் அது வளரும். அஞ்சாவது விஷயம், ஐ வில் டூ மை பெஸ்ட் அண்ட் தட்ஸ் எனஃப். அவ்வளோதாண்டா. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கொடுக்குறது என்னோட வேலை கிடையாது. என்னோட பெஸ்ட்டை என்னோடய வேலையில், என்னோடய சேலஞ்சில், என்னோடய படிப்பில், என்னோடய க்ரோத்துக்காக என்னோடய பெஸ்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்க தான் போகிறேன். அதுதான் எனக்கு போதுமானது. அந்த க்ரோத்தை எந்த அளவுக்கு போனாலும் சரி, அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, என்னோடய பெஸ்ட்டை நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோடய சேலஞ்சில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் எந்தாவது ஒரு விஷயம் தொடங்கிட்டீங்க, ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் உண்டாகும். அந்த ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில், சரி பரவாயில்ல, நம்ம நல்லா தானே இருக்கோம், இந்த விஷயம் இவ்வளோ விஷயம் கலந்து வந்துவிட்டோம், இவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறோம், அப்போது நம்மளால் முடியுன்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். RTS.